சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டாக்கு செயின் கட்டியிருக்கு. அப்போ அப்பா வந்து வீட்டுக்கு வரார், அந்த வீட்டோட ஓனர் வரார். அப்போ வந்தவொடனே அந்த டாக் என்ன செய்யுதுன்னா, அவங்க அப்பாவை பார்த்தோன்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆகுது, தவ்வுது, குதிக்குது, என்னென்னமோ பண்ணுது. ஆனால் நீங்கள் அங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அதுக்கு என்னதான் தவ்வுனாலும் குதிச்சாலும் அதால் அப்பா வந்து தொட முடியல. சங்கிலியால் அது செயின், அது ஆனால் ஆசைப்படுது, தவ்வுது, குதிக்குது, எல்லாம் பண்ணுது, ஆனால் செயின் இருக்கு. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரினா, இப்போ அந்த அப்பா பக்கத்தில் வந்து ஒரு பிஸ்கெட் போடுறாரு. பிஸ்கெட் போட்டோன்னா பிஸ்கெட்டை வாங்கிட்டு அது ஆஃப் ஆயிடுது, டக்குன்னு உட்காந்துருது, செயின் மாட்டிருக்கேன்லாம் அதுக்கு தோண மாட்டேங்குது. இது ரெண்டாவது கேட்டகரி. இது ரெண்டாவது கேட்டகரினா என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏசப்பா நம்மளை தகப்பனாக இருக்கிறதுனால நம்ம பாவமே செஞ்சாலும், சில வேலையில் தடுமாறி ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும், நம்ம பிள்ளையாயிட்டான்னு சொல்லிட்டு அப்பப்போ சில அனுகூலங்கள்லாம் தராரு. பிஸ்கெட் போடுறாரு, வேலை கொடுப்பாரு, நல்ல பொண்ணு கல்யாணம் கொடுப்பாரு. இது எல்லாம் பிஸ்கெட்டு. இந்த பிஸ்கெட்டை வாங்கின உடனே நம்மால் என்ன செஞ்சிருவான்னா, பிஸ்கெட்டை பார்த்துட்டு தெய்வத்தை விட்டுருவான். தெய்வத்தை விட்டு சூப்பரா பிஸ்கெட்னு சொல்லி. ஆனால் அவன் செயினில் இருக்கிறாங்கிறத இன்னவே உணரலை. நம்ம அப்பாவை போய் பிடிக்கலை, நம்ம அப்பாவை போய் கொஞ்சலைன்னு அது உனக்கு தெரியலை. ஆனால் அதுவே செயின் உடஞ்ச உடனே அந்த நாய் என்ன செய்யுதுன்னா, ஓடி போய் அந்த ஓனரை எவ்வளவு கொஞ்சம் முடியுமோ கொஞ்சி கட்டி தழுவி என்னென்ன பாசத்தை காமிக்க. இதை தான் சொல்கிறேன் ட்ரூ டெலிவரன்ஸ். உண்மையான டெலிவரன்ஸ் இதுதான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பட்சத்தில் நாம் அந்த ஃபேக்கான டெலிவரன்ஸில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்போம். அது பேய்க்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எங்கே வரப்போறீங்கன்னா, பாதாளத்துக்கு தான் வரப்போறீங்க. நீ என்ன, நீ சந்தோஷமா பாடு, ஆராதி, துதி, என்ன வேணாலும் செய், ஆனால் யுவர் செயின்ட். அப்போ ஆண்டவர் அதில் இருந்து என்னை விடுவிச்ச உடனே தான் நம்மளால் அமைதியாக இருக்க முடியல.